வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆனந்த் கார்த்திக். எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் சனி கூட்டணி ப்ளஸ் செவ்வாய் பயிற்சி நடக்க போகுது மார்ச் 15 நம்ம நாளைக்கு தான். அப்படின்னு இருக்கும்போது இந்த 45 நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த 45 நாள் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு நீங்கள் பார்க்கும்போது விருச்சிகத்துக்குன்ற போது செவ்வாய் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, பிளேஸ் மாறுறாரு. அது அவருக்கு பகை வீடுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் அவருக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கிடையாது. சனியோட வீட்டில் செவ்வாய் போகிறாரு. அப்போ இந்த இந்த 4ஆம் வீடுன்ற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீடு சம்பந்தமான விஷயங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாற்றங்கள் நடக்க போகுது. அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதம் எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு, வசந்த மாதம்னே சொல்லலாம். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, வசந்த காலம்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் உண்டுங்க. இந்த மார்ச் மாதத்துல பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய குலதெய்வத்தையும் பார்க்க போகிறது இந்த மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே அந்த பங்குனி மாதம் இதில் தான் வரும். அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் கூட்டணி போடும்போது செவ்வாய் என்னென்ன மாதிரியான ஒரு பலனை தான் கொடுக்க போகிறாரு. இது அவங்க கூட்டணியாக இருக்கட்டும், செவ்வாய் பயிற்சி இடமாற்றமாக இருக்கட்டும், செவ்வாயோட பார்வையாக இருக்கட்டும், செவ்வாய் சனி சேர்ந்தும் அவங்க பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய்ன்ற போது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல் வலிமைக்கு அவர் தாங்க. நம்மளோட ரத்த ஓட்டம் அவர் தான். நோய் எதிர்ப்பு சக்தி அவர்கிட்ட நிறைய உண்டு. அதிகார பதவியில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது மட்டும் கிடையாது, பணம், முக்கியமான விஷயம் பணம். ஒரு விஷயத்தை சிந்திச்சு எப்படி இது பண்ணணும், அந்த தைரியத்தை கொடுக்குறதும் செவ்வாய் தான். இப்போ இதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு செவ்வாய் வர்றாரு, சனியோட சேர்ந்து இணைகிறாரு. இந்த பயணம்ன்றது என்னென்னா, உங்கள் வீடு சம்மந்தமான, நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்களா, வீடு கட்டி முடிகிறதுக்குரிய நேரத்தில் இருக்கலாம். வீட்டில் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கலாம். அது கொஞ்சம் பணம் செலவு இருக்க தான் செய்யும். வண்டி வாகனத்துக்கு செலவு இருக்க தான் செய்யும். அப்போ இது சார்ந்த செலவுகளை நீங்கள் இப்போ செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இப்போ வந்துட்டுருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, பணம் ஒருத்தங்களுக்கு குறைய குறைய மனசில் சில வேதனை உண்டாகும், மன உளைச்சல்கள் உண்டாகும். அதற்குரிய காலமும் போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, வீடுன்னு வந்தாலே கண்டிப்பாக அதுக்கு பணம் தேவைன்ற போது கையில் பணம் இல்லைன்னா கண்டிப்பாக லோன், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாங்குவீங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது சார்ந்த சில குழப்பங்களும் மன உளைச்சல்களும் வரதான் செய்யும். ஆனால் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன், இன்றைக்கி இது வாங்கினாலுமே பிற்காலத்தில் அதை நீங்கள் கட்டிடுவீங்க. உங்களுக்கு அந்த இது உங்கள் சொந்தமாகும். அந்த பணத்தை கடனை அடைச்சிடுவீங்க. இதை சுபவிரயன்னு கூட சொல்லலாம், சுப கடன் கூட சொல்லலாம். அப்படின்ட்டு இருக்கும்போது செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களோட ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை பார்க்காங்க. 10ன்றது முக்கியமான இடம், நம்மளுடைய வேலைக்குரியது. அதுவும் சனி பகவானுடைய பார்வையாக இருக்கட்டும், செவ்வாயோட பார்வையாக இருக்கட்டும். சனி பகவான் சூரியன் இடத்தை பார்க்கும்போது அது பகை, செவ்வாய் நட்பு. அப்போ நட்பும் பகையும் சேர்ந்து கரெக்டாக 10ஆம் இடம் பார்க்கும்போது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் சொல்ல வந்தேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பேச்சும் வைக்க வேண்டாம். உங்களோட தலைமை இருக்கும்ல, தலைமைன்னு என்ன சொல்லலாம், உங்களுடைய ஹெட்டு, ஒரு மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஓனராக இருக்கலாம். அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோங்க. என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுகள் வைக்க வேண்டாம் அவங்கக்கிட்ட. அதான் சொல்கிறேன்ல, ஒரு 45 நாள், ஒரு மண்டலம் கணக்கு வைங்களா, ஒரு 45 நாள் ஒரு விரதம் மாதிரி தான். அப்படின்ட்டு இருக்கும்போது எந்த வீணான பேச்சுகள் இல்லாமல் கொஞ்சம் மௌனம் காக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அப்போது இந்த செவ்வாய் சனி கூட்டணி பெற்ற விருச்சிக ராசி என்பவர்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் தான் இப்போ போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் சார்ந்த விஷயங்களும் சில நேரங்களில் கைகூடி வரலாம். லக்ஷ்மி கடாட்சம்னா பண வரவு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் திடீர்னு வரலாம். திடீர்னு வரக்கூடிய, ஏன்னா சுகஸ்தானத்தில் தான் செவ்வாயும் சனியும் சேர்க்கப்படுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டாந்திர சனின்னு சொல்லுவாங்கல்ல, 4ஆம் இடத்துல சனி இருப்பார், அவரோட இந்த செவ்வாயும் சேர்க்கப்படுகிறார். அப்போ திடீர் வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது யோகமாக தான் வரும். அது எப்போ வரும்னா தெரியாது, ஏன்னா வர நேரத்தில் திடீர்னு வந்துடும். அது இந்த 45 நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னொரு விஷயங்க, என்ன குழப்பங்கள் இருந்தாலுமே குழப்பங்கள் விலகி நல்ல ஒரு திருப்பமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. அதுதான் இப்போ அதுக்குள்ளே டைம் போயிட்டுருக்கு. புதிய கடன்ற விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா வாங்குங்க, தேவையில்லாத கடனை இந்த டைமில் வாங்காதீங்க. அது அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுக்காது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா விருச்சிக ராசி அன்பர்கள். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிங்க, படிப்பு விஷயத்தில், உயர்கல்வின்ற விஷயத்துலலாம் நல்ல ஒரு எஜுகேஷன் ஸ்கூலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி 10ஆம் இடத்துலேருந்து 11க்கு போகிறாங்க. அப்போ மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு
இந்த ஒரு வேலைன்ற இதுக்கு போகிறோம். உயர்கல்வின்றது நல்ல ஒரு உயர்கல்வி கிடைச்சா தான் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். ஃப்யூச்சர்ன்ற விஷயத்தை இப்போ குறிக்கிற காலம் தான் போயிட்டுருக்கு. செவ்வாய் சனி கூட்டணின்றது வந்து அந்த தொழில்ன்ற இடத்த பார்க்கும்போது மாணவர்களுக்கும் அந்த படிப்புன்ற விஷயத்துக்குள்ள ஒரு சுப செலவுகள் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த அரசியல், சமூக பணி, பொது வாழ்க்கையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மாதிரி விஷயம் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பேர் வரும். அது ஒரு அவப்பெயர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் எதுலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்கள் உங்களோட வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலே இந்த காலகட்டங்களை நீங்கள் கடந்துட்டிங்கனாலே ரொம்ப ஒரு நல்ல இதாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து சில பயணங்களும் காட்டுதுங்க. வெளியே பயணங்கள் போயிட்டு வர்ற மாதிரி அந்த பயணங்கள் வந்தாலும் நீங்கள் போயிட்டு வாங்க. சில பயணங்கள் அதான் சொல்லுவாங்க, உடல் அலைச்சலை காட்டும். ஒரு அலைச்சல் கொண்டு வந்து அது நம்மளுக்கு ஒரு சோர்வை கொடுக்கும். ஆனாலுமே இதுவும் ஒரு விதமான பரிகாரம் தான். ஏன் இதை பரிகாரம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, உங்களுக்கு உடம்புல ஒரு வலி கொடுக்குது. அப்போ உங்களுடைய உடம்புல வந்து ஒரு இது நடந்துட்டுருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு இது இருக்கும்போது அது உங்களுக்கு, அதாவது நோய்ஸ் வராமல் உங்களுக்கு இப்படி ஒரு அலைச்சல் கூட உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அதுதான் இந்த ட்ராவல்ன்ற சொல்கிறதா சொல்கிறேன். நீங்கள் ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டுருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பணம்ன்ற விஷயத்துக்கு இந்த காலத்தில் வந்து சேவிங்ஸ்க்குள்ளே கொண்டு போங்க. சேவிங்ஸ்ன்ற விஷயம் வைங்க. எதுக்கு சேவிங்ஸ்ன்ற வைக்க சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பணத்தை சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடுத்து பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எந்த இதனாலும் நீங்கள் சேவிங்ஸ் இது பண்ணலாம். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ பணம்ன்ற விஷயத்துக்கும் உங்களுக்கு இந்த காலமும் கொஞ்சம் கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே விஷயம்தான், எந்த விஷயம் செஞ்சாலுமே விருச்சிக ராசி, ஏன்னா அந்த 4ஆம் இடம் இருக்கிறதுனால தான் வீடை தான் காட்டுது. வீடுன்ற விஷயத்தில் வந்து சின்ன செலவுகள் இருக்க தான் செய்யும். அந்த செலவுகளை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அது பிற்காலத்தில் மாறும். கடன்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதுதான் முக்கியம். சரிங்களா? உடலுக்கு கவனம் பாருங்க. இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் இருப்பார் தெரியுமா? ஏன்னா செவ்வாய்க்குரியவர் அவருக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படின்றப்போ லக்ஷ்மி நரசிம்மர் நீங்கள் வணங்கினீங்கன்னா செவ்வாய் சனி கூட்டணி, அந்த கூட்டணி மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிற அந்த தாக்கத்தை அது விலக்கி வைக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தாங்க ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். வீட்டில் வச்சு கூட கும்பிடுங்க. எனக்கு செவ்வாய்க்கிழமை பண்ண முடியலன்னா, வேலைக்கு போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் 4:30 to 6 மணிக்குள்ளே நீங்கள் வழிபடலாம். என்ன வழிபாடுனா, பால் வச்சு வணங்கலாம் நரசிம்மருக்கு. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வச்சு பண்ணுங்கள். ஆனால் பால் ரொம்ப அதாவது பால் சார்ந்த விஷயங்கள் தான். தயிர் சாதம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் வேணால் தயிர் சாதம் கிண்டி வேணால் கும்பிடுங்க விருச்சிக ராசி அன்பர்கள். இது பண்ணும்போது, அதை சாப்பிடும்போது, அதாவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது. அப்போ இதுதான் பரிகாரங்க. இதை நீங்கள் ஒரு 5 செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அப்போ 5ன்றது என்ன கணக்குன்னா, உங்களுக்கு இந்த மாதமே முடிஞ்சிடும். 4.5 மாதம், அதாவது 45 நாள்ன்றது முடிஞ்சிடும். அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா 5 ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தாக்கத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். நல்ல மாற்றம் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நீ அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.